எங்க வரி பணத்தை நாங்க திருப்பி கேட்கறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு வைத்தறிச்சல் ஆகுதே. உங்க வீட்டு காசுல நாங்க வாழ்ந்துட்டா தமிழ்நாட்டை என்னெல்லாம் பேச்சு பேசுவீங்க. இன்னைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தமிழ்நாடோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை பார்த்து அன்சிவிலைஸ்ட் அன்டெமோக்ராட்டிக்ன்ற வார்த்தையை செஷன்ல பயன்படுத்தியிருக்காரு. நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க ரிலீஸ் பண்ண வேண்டிய 2200 கோடியை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு நீங்க மும்மொழி கொள்கை பிஎம்சியை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நாங்க ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவோம் புதுசா ஒரு இக்க வச்சாங்க. நம்ம அமைச்சரும் நம்ம செக்ரட்டரி என்ன சொன்னாங்க, எங்க மாநிலத்துக்கு என்ன தேவைன்றது ஒரு கமிட்டி அமைச்சு நாங்க ஒரு ப்ரொபோசல் தரோம், அதை பாருங்கன்னு சொன்னதுக்கு கல்வி இன்னமும் கன்கரண்ட் லிஸ்ட் ஒத்திசைவு பட்டியல் தான் இருக்கு. ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து முடிவு பண்ற இடத்துல இருந்துட்டு எஜமான தோணில இன்னைக்கு இதை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கல்வி, நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு வந்து இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க. வடக்கெல்லாம் பாருங்க, படிப்பும் இல்ல சுகாதாரமும் இல்ல, எதுவுமே எல்லாம் எப்படி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். தெற்கும் அதே மாதிரி இருக்கின்ற தோணில இன்னைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர் அன்சிவிலைஸ்டா ஒரு வார்த்தையை பார்த்துட்டு படித்த சமூகம் வளர்கின்ற சமூகமா இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை பார்த்து அன்சிவிலைஸ்ன்ற வார்த்தையை அன்பார்லிமெண்டட் வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்காரு. எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை போதும் எங்க அரசு முடிவு பண்ண விஷயத்த நீங்க இதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஃபண்டுன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? அன்பு சகோதரி பத்மபிரியா அவர்களுக்கு உருட்டுறதுக்கும் திருச்சி பேசுறதுக்கும் உங்களுக்குலாம் சொல்லியா தரணும்? அது என்னங்க, எதுக்கு எடுத்தாலும் உங்க நிதின்ட்டே இருக்கிறீங்க. உங்க நிதி உதயநிதியும் இன்ப நிதினாங்க. இது பொதுமக்கள் எல்லாருக்குமான நிதி, எல்லாருக்கும் போய் சேர்ற அளவுக்கு மத்திய அரசு திட்டங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தவும் விடவும் மாட்டோம், அமல்படுத்தவும் மாட்டோம். ஆனால் அதுக்குரிய நிதியை மட்டும் வெக்கமே இல்லாமல் கேட்போம். அப்படித்தானுங்களே. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அசம்பிளியில் அமளி பண்ண உங்க அமைச்சர்களை தான் அநாகரிகம் மற்றவர்கள்னு சொன்னாங்க. ஆனா அதை அப்படியே மாத்தி தமிழ்நாட்டு மக்களை சொன்னாங்கன்னு இங்க கதை கட்டி நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமா இல்லை? இதுதான் உங்களோட லட்சணத்தை காட்டுது. தமிழ்நாட்டில் தமிழ் வளர்த்தேன்னு சொன்னீங்க. நீங்கள் தமிழ் வளர்த்த லட்சணம் தமிழ் மொழி இன்னும் கட்டாயமாக்கவே இல்லை. இன்றைய தலைமுறைகள் தமிழ் மொழியை தங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நீங்கள் தமிழ் வளர்த்த லட்சணமா? மும்மொழி கொள்கை, தயவு செஞ்சு இந்த மும்மொழி திட்டத்தில் அரசியல் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. பிள்ளைகளோட படிப்பில் அரசியல் செய்யாதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு மும்மொழி கொள்கை தேவை. எத்தனை மொழியை வேணாலும் நீங்கள் படிக்க வைப்பீங்க, வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்பி வைப்பீங்க. ஆனால் சாதாரண வீட்டு பிள்ளைங்க இதை தான் படிக்கணும், இதுக்குள்ளேயே இருக்கணும்னு நீங்கள் ஏங்க முடிவு பண்ணுறீங்க? மும்மொழி கொள்கையானது எல்லாருக்குமான பொதுவான கல்வி. எல்லா பிள்ளைகளும் எல்லா மொழிகளையும் கற்கணும்னு கொண்டு வரப்பட்டது தான் மும்மொழி கொள்கை. தயவு செஞ்சு இதில் உங்கள் நாடகத்தை திணிக்காதீங்க, சரிங்களா? அடுத்தது, தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை கட்டாயமாக்காதவங்கலாம் இதை பற்றி பேசுறதுக்கெல்லாம் துளி கூட தகுதியே இல்லை. மும்மொழி கொள்கையில் தமிழ் மொழி கட்டாயமாக்கப்படுது. தயவு செஞ்சு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு கொடுங்க. மும்மொழி கொள்கை நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு கல்வி திட்டம்.